ஓய்வு நிலையில் உள்ள ஒரு பொருளை இயங்கச் செய்யவும் இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வரவும் முயற்சி தேவைப்படுகிறது. இப்போ ஒரு பந்து இருந்துச்சுன்னா பந்து ஓய்வு நிலையில இருக்கு, அது இயக்க நிலைக்கு நம்ம மாத்தணும்னா என்ன செய்யணும்? கொஞ்சம் விசை கொடுக்கணும். அப்ப முயற்சி தேவைப்படுகிறது. இதே இயங்கி கொண்டிருக்கிற பந்தை நம்ம ஓய்வு நிலைக்கு கொண்டு வரணும்னா அதை தடுக்கிறதுக்கும் ஒரு விசை கொடுக்கணும், இதுக்கும் முயற்சி தேவைப்படுகிறது. அப்ப என்னன்னா, ஓய்வு நிலையில் உள்ள ஒரு பொருளை இயங்க செய்யவும் இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வரவும் முயற்சி தேவைப்படுகிறது. பொருளின் நிலையை மாற்ற பொதுவாக நம்ம என்ன செய்யறோம்? இப்ப பந்து இருக்குன்னா அதனுடைய நிலையை மாற்றுறதுக்கு ஒண்ணு உதைக்கிறோம், அப்படி இல்லாட்டி தள்ளுகிறோம். இந்த ரெண்டு செயல்ல ஏதாவது ஒரு செயலை நம்ம செய்கிறோம். விசை பொருள்களை தள்ளுதல், இழுத்தல் அல்லது உதைத்தல் இவற்றின் அடிப்படையில் செயல்படுகிறது. விசையை பார்க்கவோ ருசிக்கவோ முடியாது, ஆனா அதனுடைய விளைவை நம்மளால உணர முடியும். இப்ப எடுத்துக்காட்டா பந்து இருக்குன்னா அதை காலால உதைச்சோம்னா அதனுடைய விளைவை நம்ம காண முடியுது, உணரவும் முடியுது. அப்ப விசை உதைத்தல், தள்ளுதல், இழுத்தல் இந்த செயல்பாடுகளின் அடிப்படையில் ஆனது. இந்த இழுத்தல் மூலமாகவும் தள்ளுதல் மூலமாகவும் ஒரு பொருளின் மீது விசையை செலுத்தும் போது பொருள் இயங்குகிறது. இதை எப்படி நம்ம வரையறுக்கலாம்? விசையை நம்ம எதை எப்படி வரையறுக்கலாம்னா, ஒரு பொருளின் ஓய்வு நிலையையோ அல்லது இயக்க நிலையையோ மாற்றுகின்ற அல்லது மாற்ற முயற்சிக்கின்ற செயல்தான் விசை. விசை இதனுடைய அலகு நியூட்டன். விசைக்கு எண் மதிப்பு உண்டா, திசை மதிப்பு உண்டா அப்படின்னு பார்க்கும்போது, எடுத்துக்காட்டா மாமரம் இருக்கு, அந்த மாமரத்துல இருந்து மாங்காயை பறிக்கிறதுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட விசையை செலுத்துறோம். மாங்காயை நம்ம நோக்கி இழுக்கிறோம். அப்ப ஒரு பொருளை தள்ளும் போதோ அல்லது இழுக்கும் போதோ பொருளின் மீது விசையை செலுத்துகிறோம். அந்த பொருளை இப்ப மாங்காயை நம்ம இழுக்கிறோம்னா அது வேறு திசையிலையும் நம்ம விழுக வைக்கலாம். அப்ப வெவ்வேறு திசைகளிலும் தள்ளவும் இழுக்கவும் அந்த மாங்காய முடியும். இதன் மூலமா விசைக்கு திசை மதிப்பு உண்டு. அப்ப எண் மதிப்பு உண்டா எப்படி பாக்குறது? மாங்காய வன்மையாகவும் இழுக்க முடியும், மெதுவாகவும் இழுக்க முடியும். நம்ம செலுத்துற விசைக்கு எண் மதிப்பு உண்டு. விசைக்கு எண் மதிப்பும் திசை மதிப்பும் இருக்கிறனால இது ஒரு வெக்டார் அளவு. விசையினுடைய அலகு என்னன்னு பார்த்தோம்னா நியூட்டன். SI அலகு முறைப்படி விசையினுடைய அலகு நியூட்டன். சமமான மற்றும் சமமற்ற விசைகள்னா என்னது? அதுக்கு இத ஒரு சோதனை மூலமா நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்காட்டா ஒரு கனச்செவ்வக மரக்கட்டை கிடைமட்ட மேஜையின் மீது வைக்கப்பட்டுள்ளது. அந்த மரக்கட்டையில ரெண்டு பக்கமும் ரெண்டு நூல் கட்டப்பட்டுள்ளது. வலது பக்கம் X என்ற நூலும் இடது பக்கம் Y என்ற நூலும் கட்டப்பட்டுள்ளது. இப்ப அந்த மரக்கட்டைய X என்ற நூலால் இழுக்கப்படும் போது அது X பக்கமா, அதாவது வலப்பக்கமா அந்த மரக்கட்டை நகரும். இதே இது Y என்ற நூலை இழுக்கப்படும் போது அந்த மரக்கட்டை ஒய்யினுடைய பக்கமா நகரும், அதாவது இடப்பக்கம் பக்கமா நகர்கிறது. இப்ப ரெண்டு நூலையும் இழுக்கப்படும் போது மரக்கட்டை நகருமான்னு பார்த்தோம்னா மரக்கட்டை நகராது. ஏன் நகராது? இருபுறமும் சம விழுவிசை கொடுக்கப்படும் போது எத்திசையிலும் நகராமல் அந்த மரக்கட்டையானது சமநிலையில் இருக்கிறது. இந்த முறைப்படி ஒரு பொருளின் மீது செயல்படும் விசையானது பொருளின் ஓய்வு நிலையையோ இயக்க நிலையையோ மாற்றாமல் இருந்தால் அந்த விசைகள் சமமான விசைகள். ரெண்டு பக்கமும் விசை கொடுக்கும் போது அந்த மரக்கட்டை எந்த வித நகராமையும் ஓய்வு நிலையிலையும் இயங்காமலையும் இருக்கு. அப்ப ரெண்டு நிலையிலுமே இருக்கிறனால இந்த விசைகள் சமமான விசைகள். சமமான விசைகள் பார்த்தோம். இப்ப சமமற்ற விசைகள்னா என்ன, அது எவ்வாறு செயல்படுகிறது அதை பத்தி பார்க்க போறோம். மரக்கட்டை அதிக விசையின் திசையில் நகரக்கூடியது. சமமற்ற விசையை கொடுத்தோம்னா அந்த மரக்கட்டை அதிக வேகத்தோட விசையின் திசையில இயங்கக்கூடியது. வெவ்வேறு எண் மதிப்பை கொண்ட இரு விசைகளின் தொகுபயன். இந்த X Y ரெண்டு வெவ்வேறு எண் மதிப்பு கொடுத்தோம்னா அந்த மரக்கட்டைக்கு கொடுத்தோம்னா அதனுடைய விசையானது தொகுபயன் விசையானது அந்த மரக்கட்டை மீது செயல்பட்டு அந்த மரக்கட்டையை இயங்க செய்கிறது. இப்ப சமமான விசைகள்னா ரெண்டு பக்கமும் விசை கொடுக்கும் போது மரக்கட்டை இயங்காம அதே நிலையில இருக்கக்கூடிய விசைகள் சமமான விசைகள். சமமற்ற விசைகள்னா X Y அந்த ரெண்டு நூல் மீது வெவ்வேறு எண் மதிப்பு கொண்ட விசையை செலுத்தும் போது அந்த மரக்கட்டை இயங்குச்சுன்னா அந்த விசைகள் சமமற்ற விசைகள். இதுக்கு பின்வரும் எடுத்துக்காட்டு இந்த ரெண்டு விசைகளையும் தெளிவா எடுத்து காட்டுகிறது. சமமான விசைகள், சமமற்ற விசைகள், இந்த ரெண்டு விசைகளையும் ஒரு எடுத்துக்காட்டு தெளிவா விளக்குகிறது. அதை பத்தி தான் பார்க்க போறோம். இங்க சிலர் ஒரு பெட்டியை சொரசொரப்பான தரையில் தள்ள முயற்சி செய்கின்றனர். அதுல முதல் வகை என்னதுன்னா, ஒருவர் மட்டும் பெட்டியை நகர்த்தும் போது பெட்டி நகரல. ஏன் நகரலைன்னு பார்த்தோம்னா
அந்த தரைக்கும் பெட்டிக்கும் இடையே உள்ள உராய்வு விசை வந்து நம்ம தள்ளுற விசைக்கு எதிர் தகவுல வந்து இருக்கிறது. அப்ப என்னன்னா நம்ம தள்ளக்கூடிய விசையானது அந்த பெட்டிக்கும் தரைக்கும் இடையே உள்ள உராய்வு விசையை சமன் செய்யறதுனால பெட்டியை வந்து நகர்த்த முடியல. இப்ப இந்த பெட்டியை 2 பேரு அதிக முயற்சியுடன் தள்ளும் போது தள்ளு விசையானது உராய்வு விசையை விட அதிகமாக இருக்கிறனால பெட்டி வந்து நகர்கிறது. இவ்விரு சமமற்ற விசைகளின் தொகுபையின் திசையில் வந்து பெட்டி நகர்கிறது. உராய்வு விசையை விட அந்த தள்ளும் விசை அதிகமாக இருக்கிறனால பெட்டி வந்து நகர்கிறது. இந்த எடுத்துக்காட்டு சமமான விசை மற்றும் சமமற்ற விசைக்கு தெளிவா வந்து விளக்குகிறது.